அனைவருக்கும் வணக்கம். ஆர்ஆர் ஃபுட் ப்ரொடக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்ற திருக்குறளுக்கு என்னங்க நாங்கள் ஃபுட் வெரைட்டிஸ் செஞ்சு தரோம். இன்றைக்கி நம்ம ரெட் பனானா மால்ட்டு தான் செய்ய போகிறோம். ரெட் பனானா டெய்லியும் எடுத்துக்கிட்டால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இதய நோய், புற்றுநோய் சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளையும் இது சரி செய்யும். எலும்புகளுக்கு ஆரோக்கியத்தை தரும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சிறந்த ரெசிப்பியாகவும் இருக்கும். இது இரத்த சோகை நோயை முற்றிலுமாக குணப்படுத்தும். இது எப்படி செய்யறதுன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு 1/4 கிலோ அளவுக்கு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு பாதாம், பிஸ்தா, முந்திரி, ஏலக்காய் போட்டு நல்லா வறுத்து ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வாழைப்பழத்தெல்லாம் நல்லா கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் பதத்தில், தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது, அதில் இருக்க அந்த இதுலேயே அதை நல்லா பேஸ்ட் பதத்தில் அரைச்சிக்கோங்க. அதை அப்படியே எடுத்து வானலில் கொஞ்சம் நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. இப்போ 1/4 கிலோ அளவுக்கு வாழைப்பழத்துக்கு 1/4 கிலோ அளவு நாட்டு சர்க்கரை நான் யூஸ் பண்ணுறேன். அதை அப்படியே போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்த பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கொஞ்சம் தீஞ்சிடக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா அழகாக லோ ஃப்ளேமில் செஞ்சுக்கிட்டே வதக்கிட்டே இருங்க. அது கொஞ்சம் நேரம் ஆக ஆக கட்டி தன்மையாகிடும். கொஞ்சம் நல்லா இழுத்து பார்த்தா இந்த மாதிரி ஒட்டாமல் வரும். அந்த மாதிரி வந்துருச்சுன்னா கரெக்டான பதம் நடத்தும். அப்போ நீங்கள் அரைச்சி வச்சுருந்த இந்த நட்ஸ் பவுடரை அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. கிளறிய பிறகு இந்த மாதிரி ஆன பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எடுத்துகிட்டு வந்து ஃபேன் காற்றுக்கு நேராக வச்சு நல்லா கையால் அந்த கரண்டியால் நல்லா கிளறி விடுங்க. இல்லைன்னா ரொம்ப கட்டித்தன்மையாயிடும். நல்லா காஞ்ச பிறகு ஒரு 2 hours 1 hour வச்சிங்கன்னா நல்லா காஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அதை அப்படியே மிக்சியில் போட்டிங்கன்னா நல்லா ஃபைனாக பவுடராக அரைச்சி ஆகிடும். அதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 1 கிளாஸ் பாலில் அதை கலக்கி காட்டுறேன். 1 கிளாஸ் பாலுக்கு 1 டீஸ்பூன், நல்லா பெரிய டீஸ்பூனில் போடுங்க, இல்லை 1.5 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக ஹார்லிக்ஸ் டேஸ்ட் போல் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க இந்த நம்பருக்கு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட்